வணக்கம் அன்பு நண்பர்களே. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்க முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள நிறைய பேர் ஆடிட்டோரியம், கான்ஃபரன்ஸ் ஹால், கிளாஸ் ரூம், அதாவது லெக்சர் ஹால், இந்த மாதிரி இடங்கள்ல பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் வந்துட்டு பயன்படுத்தி இருப்பீங்க. அதாவது பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஆடியோ மிக்சர், ஆம்பிளிஃபையர், ஸ்பீக்கர், மைக் இதெல்லாம் தான் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்க பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் பயன்படுத்தும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப், எலக்ட்ரிக் கிட்டார், கீபோர்டு இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது உங்களுடைய ஆடியோ மிக்சர்ல கனெக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு நாய்ஸ் வந்துட்டு வரும். இந்த வீடியோல நாம பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம்ல எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் நாய்ஸ் வந்துட்டு வருது, இந்த நாய்ஸ் வந்து நம்ம எப்படி வந்துட்டு வராம தடுக்கிறது, அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கிட்ட இருக்கக்கூடிய லேப்டாப் மற்றும் டெஸ்க்டாப்லேருந்து சாங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காக எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆடியோ மிக்சரோட கனெக்ட் பண்ணேன். அப்படி கனெக்ட் பண்ணும்பொழுது எனக்கு தேவையில்லாத நாய்ஸ் வந்துட்டு வந்தது. லேப்டாப் மற்றும் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லேருந்து ஆடியோ மிக்சரை கனெக்ட் பண்ணும்பொழுது வரக்கூடிய இந்த நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஒரு வழியாக அந்த நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான வழியையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாய்ஸ் வந்துட்டு எதனால் வருது, இந்த நாய்ஸை வந்துட்டு வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாய்ஸ் பல காரணங்கள்னால வரும். இந்த நாய்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஆடியோ மிக்சர்லேருந்து ஸ்பீக்கருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கேபிள் வந்துட்டு பேலன்ஸ்டு கேபிள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரையும் ஆடியோ மிக்சரையும் நம்ம பவர் சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சிவப்பு மற்றும் பச்சை கலர் கோடு கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு எதை குறிக்குதுன்னா பவர் கேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேஸ் மற்றும் எர்த்தை வந்துட்டு குறிக்குது. இதில் நம்ம நியூட்ரலை பற்றி பார்க்க போகிறதில்ல, ஃபேஸ் மற்றும் எர்த்தை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம நியூட்ரல் வயர் வந்துட்டு இதில் கொடுக்கல. சவுண்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எர்த்துன்ற வார்த்தைக்கு பதிலாக கிரவுண்டுன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா மானிட்டரையும் சிபியூவையும் ஒரு பவர் சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆடியோ மிக்சரை வேறு ஒரு சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மற்றும் ஆடியோ மிக்சருக்கு எர்த் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், அதாவது கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் நாம் கம்ப்யூட்டரையும் ஆடியோ மிக்சரையும் ஆடியோ கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணாத வரைக்கும் எந்த விதமான நாய்ஸுமே வராது. நீங்கள் இந்த மாதிரி எப்போ கம்ப்யூட்டர்லேருந்து ஆடியோ மிக்சரை ஆடியோ கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நாய்ஸ் வந்துட்டு வரும். இதில் இருக்கக்கூடிய பச்சை மற்றும் ப்ளூ கலர் கோடுகள் என்னென்னா ஆடியோ கேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 2 வயர் தான் வந்துட்டு இந்த பச்சை மற்றும் ப்ளூ கலர் கோடுகள். ப்ளூ கலர் வந்துட்டு சிக்னலையும் பச்சை கலர் வந்துட்டு கிரவுண்டையும் குறிக்கும். நாம் நம்மளுடைய கம்ப்யூட்டரை ஆடியோ கேபிள் மூலமாக ஆடியோ மிக்சரில் கனெக்ட் பண்ண உடனே நமக்கு நாய்ஸ் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லூப். அதாவது நம்ம ஒரு சுவிட்ச் பாக்ஸில் வந்துட்டு மானிட்டர், சிபியூ, இன்னும் வேறு ஏதாவது டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். அதேமாதிரி ஆடியோ மிக்சர் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சுவிட்ச் பாக்ஸில் ஒரு ஆம்பிளிஃபையர், இன்னும் வேறு ஏதாவது அடிஷ்னல் ஏதாவது டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து ஆடியோ கேபிள் மூலமாக ஆடியோ மிக்சரை கனெக்ட் பண்ணும்பொழுது ஏற்கனவே ஆடியோ கேபிளில் ஒரு கிரவுண்டு வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த கிரவுண்டு எல்லாமே ஒரு லூப் மாதிரி ஆயிடுது. இதில் முதல் மற்றும் இரண்டாவது பவர் சுவிட்ச் பாக்ஸுக்கு இடையே இருக்கக்கூடிய கிரவுண்ட் பொட்டன்சியல், அதாவது வோல்டேஜ் மாறுபாடு காரணமாக தான் நமக்கு வந்துட்டு நாய்ஸ் வந்துட்டு கேட்குது. சவுண்டு பொறுத்த வரைக்கும் 1 வோல்ட் கூட வந்துட்டு சவுண்டு குவாலிட்டியை ரொம்பவே பாதிக்கும். இந்த மாதிரி கிரவுண்ட் லூப் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த நாய்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு நீங்கள் USB to ஆடியோ அந்த கன்வெர்ட்டர் பயன்படுத்திங்கனாலும் உங்களுக்கு பயனளிக்காது. உங்களில் ஒரு சிலர் இந்த கிரவுண்ட் லூப்பை கட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் அல்லது ஆடியோ மிக்சரில் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் கனெக்ஷனை கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நீங்கள் கம்ப்யூட்டர் அல்லது ஆடியோ மிக்சர்லேருந்து கிரவுண்ட் கனெக்ஷனை கட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ்க்கோ அல்லது ஆடியோ மிக்சரில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ்க்கோ வந்துட்டு பிரச்சனையாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆடியோ மிக்சர் அல்லது கம்ப்யூட்டர் தொடும்பொழுது உங்களுக்குமே சாக்கடிக்கும். அதனால் கம்ப்யூட்டர் மற்றும் ஆடியோ மிக்சருக்கு வரக்கூடிய கிரவுண்ட் கனெக்ஷனை கட் பண்ணுறதுன்றது ரொம்பவே டேஞ்சரானது. அதை செய்யாதீங்க. அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர்லேருந்து ஆடியோ மிக்சரை கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆடியோ கேபிளில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வந்து நீங்கள் கட் பண்ணலாம். கம்ப்யூட்டர்லேருந்து ஆடியோ மிக்சருக்கு வரக்கூடிய கிரவுண்ட் கனெக்ஷனை கட் பண்ணுறதுக்கு நிறைய டிவைஸ் அவைலபிள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு டிவைஸை பயன்படுத்தி கம்ப்யூட்டர்லேருந்து ஆடியோ மிக்சருக்கு வரக்கூடிய அந்த ஆடியோ கேபிளில் இருக்க அந்த கிரவுண்டை வந்துட்டு நீங்கள் கட் பண்ண முடியும். ஆனால் இந்த டிவைஸ் எல்லாமே காசு கொடுத்து வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் கிரவுண்ட் லூப்பை வந்துட்டு எந்த ஒரு டிவைஸ் இல்லாமல் கட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கம்ப்யூட்டர், ஆடியோ மிக்சர் எல்லாத்தையுமே ஒரே பவர் சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த கிரவுண்ட் லூப் மூலமாக வரக்கூடிய நாய்ஸ் பிரச்சனை உங்களுக்கு பெரும்பாலும் சரியாயிரும். எனக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டரையும் ஆடியோ மிக்சரையும் ஒரே பவர் சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா கிரவுண்ட் லூப் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த நாய்ஸ் பிரச்சனை வந்துட்டு சரியாயிருச்சு.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் மூலமாக கிரவுண்ட் லூப் நாய்ஸ் பிரச்சனை சரியாயிருச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.